ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைக் செட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் லைட்டிங்கு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம். இதை நான் உங்களுக்கு இன்ட்ரோ வீடியோவில் காமிச்சிருப்பேன். இதை நம்ம என்ன பண்ண போனேன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கேனில் போட்டு எரியிற மாதிரி வார்ம் ஹீட்டில் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பல்ப் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டு தான். ஓகேங்களா, இது வந்து நம்ம மைக் செட்டுக்கு, ரன்னிங்க்கு, அதுக்கப்புறமேட்டு லைட்டிங் பர்பஸு, டெக்கரேஷனுக்கு எல்லாமே நம்ம இந்த வார்ம் ஹீட் பல்ப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நார்மல் பல்ப் மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள், நான் உங்களுக்கு கழட்டி அமைக்க பாருங்கள். கேப்பை உள்ளே கூட ஒன்றுமே இருக்காது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வார்ம் ஹீட்டு நார்மல் பல்பு தான், ஒன்றுமே டேரெக்டாக. இப்போ நீங்கள் கேனில் சொல்லிங்கன்னா அது பாட்டி எரியும். நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக இப்படி கேனில் போட்டு சுவிட்ச் போகிற பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த பல்பில் போட்டுக்கிறாங்க. இன்புட் வந்து ஏசி வோல்ட்டு 110லேருந்து குறைஞ்சபட்சம் 110, அதிகபட்சம் 230. ஓகேங்களா, இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம இந்த பல்பை டேரெக்டாக கேனில் எரிய விட்டுக்கலாம். ஓகேங்களா, பார்த்துட்டு இருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் ஹீட். இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிசியில் ஒர்க் ஆகுது. இது வந்து காமிக்கிற பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிசியில் ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல்பில் இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிசி லைனில் டிசி லைனில் இந்த லைட் எரியும். ஓகேங்களா, இதில் வந்து பாருங்கள் மொத்தம் எத்தனை வயர் கொடுத்துருக்காங்கன்னு. ரெட்டு, பிளாக்கு, எல்லோ, பச்சை, மொத்தம் 4 வயர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் எரியக்கூடிய வார்ம் ஹீட் பல்பு. இதில் மொத்தம் 2 வயரு, இதில் 4 வயர். எதுக்கோ 4 வயர்னா 12 வோல்ட் டிசி வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு. ஓகேங்களா, அது ஒரு 2 வயரு. பச்சை கலர் வந்து டேட்டா. இது நம்ம டேட்டா போட்டு டிசைன் ரன்னிங் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கோசரம் பார்த்திங்கன்னா இது வந்து 12 வோல்ட் டிசி பல்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி பல்பு. இப்போ நான் இதையும் உங்களுக்கு கழட்டி காமிக்கிறேன் பாருங்கள். பல்பு கேப்பு கழட்டி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சொன்னல டிசைனுக்கோசரம் பாருங்கள். டிசி 12 வோல்ட் டிசி பல்பில் பாருங்கள், உள்ளார கலர் லைட் கொடுத்துட்றாங்க. வார்ம் ஹீட்டில் பாருங்கள், ஒன்லி வார்ம் ஹீட்டு. உங்களுக்கு இது ரெண்டையும் பார்த்தாலே டிஃப்ரெண்ட் தெரியும் எப்படி இருக்குதுன்னு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிசி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி எரியக்கூடாது. இதுதான் இது ரெண்டு வித்தியாசம். இது நீங்கள் ரன்னிங் போடணுன்னா 12 வோல்ட் டிசி பாக்ஸ் வச்சு நீங்கள் ரன்னிங் போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு தனியாக வந்து டேட்டா தனியாக அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கி தான் இதுக்கு போடணும். ஓகேங்களா, ஆனால் இந்த மாதிரி ஏசி பல்புக்கு எப்படி ரன்னிங் போடுறதுன்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாது நான் சொல்லித்தரேன். தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து கரெக்டாக ப்ராப்பராக லைன் கொடுத்து சேஃப்டியாக லைட்டு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசி பல்புக்கு நம்ம ஏசி ரன்னிங் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பல்பும் தனியாக போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மார்க்கெட்டில் நிறையவே இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியில் நம்ம போட்டு நம்ம ரன்னிங் போட்டுக்கலாம். இது ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான மெத்தடில் தான் நம்ம லைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் நார்மல் பவர் சப்ளை பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு கண்ட்ரோலரு. ஓகேங்களா, அடுத்ததாக 3 சேனல் வேணால் 3 சேனல், 4 சேனல் வேணால் 4 சேனல் இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ஒன்று வேணால் ரன்னிங் வச்சுக்கலாம், டிசைன் வேணால் டிசைன் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி 4 சேனல்னால 4 அவுட்புட்டு நம்ம கொடுத்தா 4க்குமே பல்பு தனியாக இருக்கும் பாருங்கள். 4க்குமே அவுட்புட்டு பல்பு இங்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் லைனு. ஓகேங்களா, இதால் தான் நீங்கள் லைட்டுக்கு லைன் கொடுக்கணும். ஓகேங்களா, அதை நம்ம எப்படி கொடுக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசி பாக்ஸில் இங்கே பாருங்கள், இந்த பக்கம் 2 வயர் கொடுத்துருப்பாங்க இன்புட்டுன்னு, ஏசி இன்புட்டு. இதை வந்து நம்ம டேரெக்டாக கேன்லேயே போட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சப்ளைவை நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி கேனில் போட்டுக்கலாம். உங்களை போட்டு காமிக்க பாருங்கள். போகிறதுக்கு முன்னாடி இந்த 4 வயர் டச் ஆகாமக்கு தான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதே மாதிரி சுவிட்ச் போடுங்க. இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி பவர் பாக்ஸ் இப்போ ஆன் ஆகிடுச்சு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 சேனல் பாருங்கள். 3 சேனல் வச்சுருந்தீங்களா பாருங்கள். 3 சேனல் மட்டும் வரும். 1 2 3 அவுட்புட் வரும். 4வது எடுக்காது. 4வது என்ன நாங்கள் ஆஃப் பண்ணிவிட்டேன். 4வது எடுக்காது. இப்போ வந்து நான் 4வது சேனல் மாற்றிட்டேன்னா 4 சேனலும் இருக்கும் பாருங்கள். 4. ஓகேங்களா, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் இப்போ வந்து ஒன்றே ரன்னிங் மட்டும் போகுது. இப்போ நான் டிசைன் மாத்திரம் பாருங்கள். டிசைன் மாத்திரமா நமக்கு அதுக்கு தகுந்த டிசைன் பாருங்கள். முன்ன வந்து ரன்னிங் மட்டும் பண்ணிச்சு பாருங்கள், ரிட்டன் வருது. ஓகேங்களா, அவ்வளோதான் இந்த பாக்ஸோட நம்மளோட ஃபுல் இதாக. இது வந்து ஸ்பீடு கண்ட்ரோல். வேணா ஸ்பீடாக வச்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்லோவாக வச்சுக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். லைன் கொடுக்குறது மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஏசியில் ஒர்க் ஆகுதுனால லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன லைட்டு போட்டதான் சரி, கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் லைன் கொடுக்கலாம். அதுதான் உங்களுக்கு சேஃபு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா பல்ப்லேருந்து 2 வயர் வரும். அந்த 2 வயரை வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை வயர் எடுத்து நான் அந்த ஏசி பாக்ஸ் இன்புட்டில் நான் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அடுத்ததாக பல்ப்லேருந்து இன்னொரு ப்ளூ கலர் வயர் இருக்கும். அந்த வயர் நான் ஏசி பாக்ஸ்லேருந்து அவுட்புட்டு ரன்னிங்கில் நான் லைன் அடிச்சுக்கிறேன். 4 சேனல் அவுட்புட்டுக்கும் அதில் நீங்கள் எதில் வேணால் லைன் கொடுத்துக்கலாம். கரெக்டாக போகிற மாதிரி லைனாக பல்பு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். பல்பில் 2 வயர் இருக்கும். அந்த 2 வயர் வந்து கருப்பு வந்து நான் ஏசி பாக்ஸ் கருப்பில் லைன் கொடுத்துட்டேன்.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒயர் எடுத்து நான் ஏசி ரன்னிங் சேஸில் ரன்னிங் பாக்ஸ் வந்து ஒரு அவுட்புட் ஒரு 4 அவுட்புட்டு, அந்த 4 அவுட்புட்டில் பல்புக்கு ஒரு அவுட்புட் நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம கரண்டில் சொல்லலாம்னா, இப்போ பாருங்கள் ஏசி பாக்ஸில் நான் லைன் கொடுக்குறேன் பாருங்கள். ஏசி பாக்ஸில் ஒரு இடத்துக்கு கேரண்டில் போட்டேன், இந்த பல்பில் நம்ம ஜாயின் பண்ணிப்போம்ல அதே இடத்துக்கு கேரண்டில் சொல்லிக்கலாம். பாருங்கள் இந்த ஒயர் நம்ம சொல்லக்கூடாது, இங்கே லைன் கொடுத்தா சொல்லணும். பல்பு நான் உங்களுக்கு ஆன் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஓகேங்களா. இந்த 4 ஒயர் டச் ஆகிறதுக்கு நீங்கள் பார்த்துங்க. இப்போ நம்ம பல்ப் ஆன் பண்ணிக்கிறேங்க காமிக்கிற மாதிரி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 4 சேனலில் ஒரு சேனலுக்கு தான் லைன் கொடுக்குறேன். அதனால் அந்த ஃபஸ்ட் அவுட்புட் ஆகும் போது நமக்கு அந்த பல்ப் எரியும். ஓகேங்களா. அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். பாருங்கள் நான் உங்களுக்கு ஸ்பீடு இப்போ கண்ட்ரோல் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீடு, இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ. இந்த ஃபஸ்ட்டு சேனல் அவுட்புட் வரும்போது தான் இந்த ஃபஸ்ட் லைட் எரியும். செகண்ட் சேனல் அவுட்புட் செகண்ட் லைன் நீங்கள் ஜாயின் பண்ணால் அப்படி எரியும். ஓகேங்களா. அந்த மாதிரி தான் இந்த பல்ப் நம்ம யூஸ் பண்ணோம். அதாவது ஏசி ரன்னிங் சேஸில் வச்சு நம்ம இப்படி தான் லைன் கொடுக்கணும். நான் உங்களுக்கு இந்த 4 இதுக்கு மேலே நான் லைன் கொடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்ப் நான் 4 பல்ப்பு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். 4 பல்ப்லேயும் ப்ளூ ஒயரை வந்து நான் சேமாக ஒரு ஒயரில் போட்டு ஜாயின் பண்ணிட்டு பாருங்கள். இந்த பல்ப்லேருந்து ப்ளூ ஒயரு, இந்த பல்பில் ப்ளூ ஒயரு, இந்த பல்ப்லேயும் ப்ளூ ஒயரு, மொத்தம் 4 சேனலாக 4 பல்ப்பு நான் இந்த மாதிரி ப்ளூ ஒயரு எல்லாம் சேம் பண்ணி இந்த மாதிரி பிளாக் ஒயரை வெளியில் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த ஒவ்வொரு பல்ப்லேயும் வெள்ளை வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கும். அந்த வெள்ளையை வந்து நான் ரன்னிங் பாக்ஸ் ஏசி பாக்ஸ்லேருந்து ரன்னிங்க்கு ஒன்று லைன் கொடுத்துக்கிறேன். 4க்கும் 4 லைன் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். பல்பில் ப்ளூ ஒயர் இருக்கும். ப்ளூ ஒயர் எல்லாத்தையுமே நம்ம பேரல் பண்ணி இங்கே பாருங்கள் இங்கே ஒரு அவுட்புட்டாக கொண்டு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கரண்டில் சொல்கிற மாதிரி. அடுத்ததாக பல்பில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை ஒயர் இருக்கும். அந்த வெள்ளை ஒயர் வந்து நம்ம ஒவ்வொரு சேனல் 4 சேனல் அவுட்புட்னாலும் 4 பல்புக்கும் ஒவ்வொரு லைன் நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதை நம்ம கரண்டில் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த கருப்பு ஒயரும் ஏசி பாக்ஸ் இன்புட்டாக போகும்போது அந்த கருப்பு ஒயரை நம்ம ஜாயின் பண்ணி இப்படி ஒன்று சேர்த்திக்கலாம். 2 பேர் இப்படி சேர்த்திட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை வந்து டேரெக்டாக கேனில் போட்டுக்கலாம். ஓகேங்களா. பாருங்கள் இப்போ வந்து ஏசி பாக்ஸ் நான் இன்புட் கொடுத்துட்டேன். பல்ப்லேருந்து வந்த ஒரு ஒயரை எடுத்து நான் இங்கே டேரெக்டாக கேனில் போட்டேன். இப்போ பல்புக்கு இன்னொரு ஒயரை நான் 4 சேனல் 4 அவுட்புட் எடுத்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா. இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதான் பாருங்கள் பல்ப் ஆன் ஆகிடுச்சு. சேம் மெத்தடு தான். இதே மாதிரி தான் நீங்கள் ரன்னிங் 100 அடிக்கு 50 அடிக்கு ரன்னிங் போட்டாலுமே நீங்கள் சேம் மெத்தடை தான் யூஸ் பண்ணணும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏசி பாக்ஸுனால ஒரு சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 50 பல்பு போடலாம். ஓகேங்களா. 50 பல்பு ஒரு சேனலுக்கு 50 பல்புனா 4 சேனலுக்கு 200 பல்பு மொத்தமாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அடிக்கு ஒரு பல்பு டு இன்னொரு பல்பு ஒரு அடி நீங்கள் கேப் வச்சு போட்டிங்கன்னா கூட மொத்தம் 200 அடிக்கு நீங்கள் ரன்னிங்கு வார்ம் ஹீட்டர் ரன்னிங்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா. ஏன்னா ஒயர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. மற்றபடி நீங்கள் இதை 200 அடிக்கு நீங்கள் தாராளமாக வார்ம் ஹீட்டர் ரன்னிங் பல்பு தோரணம் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ எதை சொல்லலாம் தான் இன்றைக்கி இந்த பதிவு. ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணால் கூட கமெண்ட் பண்ணுங்கள், போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பல்பு இந்த ஏசி சேஸரு இல்லை மைக் செட் உங்களுக்கு ஒயர் கையில் வேறு ஏதாவது வேணால் கூட ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மகிட்ட ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிள். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.